ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழ்நாட்டுல நீங்க ஒரு இ-சேவை பிரான்சி சைடு இருந்து வாங்க போறீங்க அப்படின்னா, டிஎன்இஜிஏ சார்புல இருந்து எப்போ வந்து ஐடி வந்து குடுக்க போறாங்க. அதாவது அப்ளிகேஷன் எப்போ வந்து ஓப்பன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீங்க வந்து சிஎஸ்சி, விஎல்இ இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போ வந்து இ-சேவை ஐடி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சமீபத்துல ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்து வெளியாயிருக்கு. இந்த அப்டேட் பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து இ-சேவை மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்இஜிஏ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு இ-சேவை மையம் வந்து லான்ச் பண்ணணும். இ-சேவை மையம் வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரான்சைஸ் ஐடி அப்படிங்கறத வந்து இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இ கவர்னன்ஸ் ஏஜென்சி வந்து வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து சிஎஸ்சி எஸ்பிவி, அதாவது வந்து காமன் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி சென்ட்ரல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே அதுல நம்ம வந்து பயன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இது காமனா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இன்னைக்கு முக்கியமான அப்டேட்ல என்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ண இதை பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கும்போது, ஏற்கனவே நீங்க வந்து ஒரு சிஎஸ்சி விஎல்ஏ இருக்கீங்க. உங்களுக்கு இ-சேவை ஐடி அப்படிங்கிறது எப்போ வந்து மெர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கமெண்ட்ஸ்லயும் சரி, பெர்சனலா டிஎம்லயும் சரி, நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல, இன்ஸ்டால, வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேட்டு தகவல் வந்து நான் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க வரும்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் வந்து ஆர்டிஐல கேட்டதுல அவங்க என்ன தகவல் வந்து வெளியாயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஐல ஒரு தகவல் வந்து கேட்டதுக்கு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஐல இருந்து ரிட்டர்ன் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஆர்டிஐ மீன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தகவலை நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டு நம்ம தகவல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தம். தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே. சரிங்களா? சோ இங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அனுப்புனர், அதாவது யார் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து ரீப்ளை பண்றாங்க அப்படின்னா, பொது தகவல் அலுவலர், துணை இயக்குனர், நிர்வாகம் பொறுப்பு, மின் ஆளுமை இயக்குனரகம், தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை, சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பொருள் அப்படிங்கிற இடத்துல தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் யாரு யாரு பேர்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுமோ உங்க பேரு, உங்க மாவட்டம் என்பவர் தகவல் கோரும் மனு, தகவல் அனுப்புதல் தொடர்பாக அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. கீழ்கண்டவாறு வழங்கப்படுகிறது அப்படிங்கறத நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்டேட்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர், லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து கொஸ்டினுக்கு வந்து அவங்க வந்து அபிஷியலா கவர்மெண்ட் ஆபீசர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பொது தகவல் அலுவலர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க. மனுதாரர் கோரும் தகவல்கள், ஒரு மனுதாரர் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து கேக்குறாங்களோ அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ரீப்ளே மூலியமா நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில வந்து இருக்கு. சோ இதை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, சிஎஸ்சி எஸ்பிவிக்கு தமிழகம் முழுவதும் கொடுக்கப்பட்ட இ-சேவை ஐடி எண்ணிக்கை எவ்வளவு என்ற தகவல் வந்து தரவும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. சிஎஸ்சி எஸ்பிவிக்கு தனியாக இ-சேவை ஐடி அப்படிங்கறது வந்து கொடுக்கப்படவில்லை, வழங்கப்படவே இல்லை அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதுல நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே வந்து ஒரு சிஎஸ்சி சென்டர் வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இ-சேவை ஐடி வந்து வேணும். இ-சேவை ஐடி அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஐடி. சரிங்களா? ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடி 2023ல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அர்பன் சைடுல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க ஒரு இ-சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 6,000 ரூபாய் பணம் கட்டி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ரூரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 3,000 ரூபாய் பணம் கட்டி நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டாங்க. ஒரு 50,000க்கு மேற்பட்ட இ-சேவை வந்து பாத்தீங்கன்னா வழங்கணும். டிஎன்இஎஃப்இ, அதாவது இ-சேவை ஃபார் ஆல் அப்படிங்கிற அந்த திட்டத்து மூலியமா அனைவருக்கும் இ-சேவை மையம் திட்டம் மூலியமா வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஐடி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஐடி வந்து வாங்கணும், ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே ஐடி அப்ளை பண்ணி வாங்கி நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் ஏற்கனவே இவங்களுக்கு முன்னாடியே சிஎஸ்சி சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. சிஎஸ்சி மீன்ஸ் அப்படிங்கிறது வந்து காமன் சர்வீஸ் சென்டர். இந்த சிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு லாகின். சரிங்களா? அதாவது வந்து இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, சிஎஸ்சி உடைய அபிஷியல், அவங்க வந்து ஒரு ஏஜென்சி தான். அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் சர்வீசஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தனியா வந்து இ-சேவை ஐடிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சொல்லி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க தனியா 1000 6,000 ரூபாய் 3,000 ரூபாய் பணம் கட்டி நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஏற்கனவே சிஎஸ்சி ஐடி நீங்க ஒரு விஎல்ஏ இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இ-சேவை ஐடி வந்து கிடைக்கும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். சோ ஆக்சுவலா நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இ-சேவை சாரி விஎல்ஏலுக்கு வந்து தனியா வந்து ஒரு இ-சேவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கவே கிடையாது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சிஎஸ்சி எஸ்பிவிக்கு கொடுக்கப்பட்ட இ-சேவை சேவைகள் நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன?
திரும்பவும் எப்போது வந்து சேவைகள் சிஎஸ்சி எஸ்பிவிக்கு வந்து கிடைக்கும் என்ற தகவல் வந்து தரவும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. சிஎஸ்சி எஸ்பிவி, சிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து காமன் சர்வீஸ் சென்டர், எஸ்பிவி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நமக்கு வந்து சிஎஸ்சி எஸ்பிவி வந்து சொல்றாங்க. இந்த சிஎஸ்சி எஸ்பிவி மற்றும் சேவை ஒருங்கிணைப்பதற்காக முதற்கட்ட சோதனை நிறைவு பெற்றது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் முதற்கட்ட சோதனை அப்படிங்கிற வந்து நிறைவு பெற்றது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சிஎஸ்சி எஸ்பிவி மற்றும் சேவை ஒருங்கிணைப்பு என்பது ஆபரேட்டர்களின் உள்ளடக்கத்திற்கு திருப்பி விடப்படும் இணைய இணைப்பு மட்டுமே அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. திருப்பி விடப்படும் இணைய இணைப்பு அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, ரீடைரக்ட் சர்வீஸ் நம்ம சொல்லுவோம். ஒரு வெப்சைட்ல இருந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிட்டு நம்மளுக்கு ரீலோட் ஆகும் இல்லையா. இப்ப நம்ம வந்து இந்த வெப்சைட்னு கிடையாது, வேற ஏதாவது நம்ம வந்து பார்த்திருப்போம். ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து ஒரு வெப்சைட்ல இருந்து ரீடைரக்ட் ஆகி டைரக்டா நமக்கு என்ன ஆகும்னா வேற வெப்சைட்ல வந்து போகும். ஒரு வெப்சைட் நம்ம வந்து என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஹோஸ்டிங் இருக்கணும், சர்வர். அந்த சர்வர்ல இருந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கு வந்து பேர் வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா csc.gov.in அப்படிங்கிற பேர் வந்து வைப்பாங்க. இப்ப நம்மளுக்கு எப்படி வந்து இண்டிவிஜுவலா பர்சனுக்கு வந்து பேர் இருக்கும், அதே மாதிரி தான் ஹரிஸ், ராஜேஷ், பிரியான்னு சொல்லிட்டு பேர் இப்படி வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ல வந்து என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு பேர் வச்சு யூஆர்எல் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த சர்வீசஸ் தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரீடைரக்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பானது டிஎன்இஜிஏ அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தரப்பில் இருந்து முடிவடைந்தது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் வந்து என்னாச்சு அப்படின்னா சிஎஸ்சியையும் சேவையும் வந்து மெர்ஜ் பண்றதுக்கு அந்த மேப்பிங் அப்படிங்கிறது வந்து நம்ம சைடுல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஆயிருச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஒருங்கிணைப்பானது சிஎஸ்சி எஸ்பிவி தரப்பில் இருந்து இன்னும் வந்து முடிவடையவில்லை. மேலும் விவரங்களுக்கு உங்க மாவட்டத்தில் உள்ள சிஎஸ்சி எஸ்பிவி ஒருங்கிணைப்பாளரை தொடர்பு கொள்ளவும் அல்லது வந்து சிஎஸ்சி தலைமை அலுவலகத்தை வந்து தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கவங்களுக்கு தனியா வந்து ஒரு சேவை ஐடி அப்படிங்கிறது வந்து கொடுக்க போறது கிடையாது. இது கொடுக்கவும் இல்ல. இது ஜஸ்ட் வந்து ஒரு ரீடைரக்ட் கான்செப்ட் மூலியமா தான் உங்களுக்கு வந்து நாங்க ஐடி வந்து டெம்பரரியா கொடுத்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து ஒர்க் ஆகாம போயிருக்கு அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 2023 தான் இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணாங்க. அதிகபட்சம் சொல்ல போனா சேவை ஐடி வச்சிருக்கக்கூடிய சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கவங்களுக்கு அந்த சிஎஸ்சி எஸ்பிவி மெத்தட் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மாசம் கூட அந்த ஒழுங்கா வந்து ஒர்க் அவுட் ஆகல. சோ அததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சிஎஸ்சி எஸ்பிவிக்கு கொடுக்கப்பட்ட சேவை ஐடி தனியாக ரீசார்ஜ் செய்து உபயோகிக்க முடியுமா? அப்படி உபயோகிக்கும்படி இருந்தால் அதை வந்து மாற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து தாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க அபிஷியலா என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னா சிஎஸ்சி எஸ்பிவிக்கு தனியாக ஒரு சேவை ஐடி அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை. இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து சிஎஸ்சிக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு ஐடி அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டாவது வந்து என்ன அப்டேட் பண்றாங்க அப்படின்னா சிஎஸ்சி எஸ்பிவி மற்றும் சேவை ஒருங்கிணைப்பு என்பது ஆபரேட்டர்களின் உள்ளடக்கத்திற்கு திருப்பி விடப்படும் இணைய இணைப்பு மட்டுமே ஆகும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எனவே சேவை ஐடி சிஎஸ்சிக்கு என்று டிஎன்இஜிஏ மூலமாக தனியாக வந்து வழங்கப்படாத காரணத்தினால் ரீசார்ஜ் செய்து தருவது மற்றும் வந்து ஆபரேட்டர்கள் உபயோகிக்கும்படி ஐடிகள் போன்ற சேவைகளை வந்து வழங்கப்படுவதில்லை அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. இது வந்து தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சிஎஸ்சி எஸ்பிவிக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட சேவை ஐடி 3000 ரூபாய் 6000 ரூபாய் பணம் கட்டினால் இஎஃப்ஏ மீன்ஸ் வந்து சேவை ஃபார் ஆல் ஐடி மாற்றி தர முடியுமா என்ற தகவல் வந்து தரவும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா வந்து அவங்களாலேயே வந்து என்ன பண்ண முடியலன்னா ஆன்சர் வந்து பண்ண முடியல. வழங்கிட கொள்கை குறிப்பு எதுவும் வந்து எங்களுக்கு வந்து இல்லை என தகவல் வந்து வழங்கப்படுகிறது. இது சம்பந்தமா எதுவுமே எங்களால வந்து ஆன்சரே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி கொள்கையில வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து போட்டாங்க. சோ அதே மாதிரி 5th கொஸ்டினுக்கு வந்து பார்க்கலாம். சேவைக்கு வந்து கொடுக்கப்பட்ட சிஎஸ்சி எஸ்பிவிக்கு வந்து கொடுக்கப்பட்ட சேவைகள் 2 மாத காலமாக வேலை செய்யவில்லை. திரும்பவும் வந்து எப்போது வந்து சேவைகள் சிஎஸ்சி எஸ்பிவிக்கு வந்து கிடைக்கும் என்ற தகவல் வந்து முழுமையாக தரவும் அப்படிங்கிற கேட்கல. அவங்க ஏற்கனவே சொன்ன ஆன்சர் தான் இங்கேயும் வந்து கொடுக்குறாங்க. சிஎஸ்சி எஸ்பிவி மற்றும் சேவை ஒருங்கிணைப்பதற்காக முதற்கட்ட சோதனை அப்படிங்கிறது நிறைவு பெற்றது. சிஎஸ்சி எஸ்பிவி மற்றும் சேவை ஒருங்கிணைப்பு என்பது ஆபரேட்டர்களின் உள்ளடக்கத்திற்கு திருப்பி விடப்படும் இணைய இணைப்பு மட்டுமே. ரீடைரக்ட் சர்வீஸ் இந்த ஒருங்கிணைப்பானது டிஎன்இஜிஏ தரப்பிலிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருங்கிணைப்பானது வந்து சிஎஸ்சி எஸ்பிவி தரப்பில் வந்து இன்னும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முடிவடையவில்லை. மேலும் விவரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி மாவட்ட மேலாளர் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஆறாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. புதிதாக வந்து ஒரு சேவை ஐடி வந்து நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா அதை யார்கிட்ட வந்து வாங்கணும், அந்த அதிகாரியுடைய பெயர் என்ன, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிற முழு தகவல் வந்து தரணும் அப்படிங்கிற வந்து கொஸ்டின் கேட்கல. அதுக்கு வந்து அவங்க சார்பில் ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க.
புதுசா வந்து இ சேவை மையத்திற்கு வந்து விண்ணப்பிக்கும் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து இப்போ டெம்பரரி நாங்க வந்து மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின்னர் வந்து நீங்க வந்து இ-சேவை ஐடிக்காக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேட்ட கொஸ்டின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா இருக்கு. அவங்க ஆன்சர் பண்ணது வந்து ஒரு ஆன்சரா இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, புதுசா வந்து ஒரு ஐடி வாங்கணும் அப்படின்னா, அது யார வந்து கான்டாக்ட் பண்ணணும்? அவங்க ஒண்ணு போட்டிருக்கணும். இந்த மாரி தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையோடைய மாவட்ட மேலாளர நீங்க 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 வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, மேனேஜர் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு சொல்லியிருக்கலாம். பட் அவங்க கேட்ட கொஸ்டின் வேற, ஆன்சர் வந்து ஒண்ணு வேறயா வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? 7த் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அனைவருக்கும் இ-சேவை மையம் திட்டம் திரும்பவும் வந்து கொண்டு வரப்படுமா? அதாவது டிஎன்இஎஃப்ஏ அப்படிங்கிற கான்செப்ட் படி மறுபடியும் வந்து இந்த ஸ்கீம் வந்து வருமான்னு கேட்டதுக்கு, இப்பொருள் தொடர்பாக கொள்கைகள் குறிப்பு எதுவும் வந்து எங்களுக்கு வந்து தகவல் வந்து வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட். சோ இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பனா சொல்லப் போனோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் தான் வச்சிருக்கீங்க. ஒரு இ-சேவை ஐடிய நீங்க வந்து வாங்கி வந்து நீங்க வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பிரான்சைஸ் ஐடி வந்து வாங்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு நீங்க வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா சமீபத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து குடுக்கல. சரிங்களா? ஆக்சுவலா இந்த ஒரு அப்டேட் வந்து யார் வந்து குடுப்பாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஐடி மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறத வந்து குடுக்கணும். அவங்க சார்புல போன வருஷம் வந்து ஒரு அப்டேட் குடுத்தாங்க. இ-சேவைய வந்து இன்னும் நாங்க வந்து விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருந்தாங்க. பட் வந்து இது இப்பதான் வரும், அப்பதான் வரும்ங்கிற மாரி எந்த ஒரு அப்டேட் வந்து வெளியாகல. ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அது சம்பந்தமா நியூஸ், ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனல்லயும் வீடியோ வந்து போட்டிருந்தோம். சரிங்களா? இது வந்து இ-சேவை ஐடி வந்து இப்போதைக்கு நம்ம வந்து வாங்க முடியாது. இது வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஏற்கனவே நாங்க சிஎஸ்சி விஎல்இயா இருக்கோம். எங்களுக்கு வந்து இ-சேவை ஐடி வந்து எப்போ வந்து மேப்பிங் ஆகும்? எப்ப எங்களுக்கு வந்து கிடைக்கும்? அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லுங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, உங்களுக்கும் இப்போதைக்குன்னு வந்து என்ன ஆகல அப்படின்னா வந்து குடுக்க போறது வந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் சார்புல எல்லாமே அந்த 2யும் மேப்பிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் சார்புல வந்து ஓகே பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து கிளியரா இருக்கு. பட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சார்புல அவங்க கவர்னன்ஸ் ஏஜென்சியோடைய அந்த போர்ட்டல்ல வந்து சரியா வந்து இன்னமும் வந்து ஒர்க் அவுட் ஆகாதனால தான் வந்து நம்மனால என்ன பண்ண முடியலன்னா 2யும் வந்து ஒண்ணா வந்து மெர்ஜ் பண்ண முடியல. ரீடைரக்ட் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் இ-சேவை மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்க வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, அதர் ஸ்டேட்லயும் சரி, நீங்க வந்து ஒரு இ-சேவை மையம், பிரவுசிங் சென்டர், நெட் சென்டர், ஜெராக்ஸ் ஷாப் வந்து அது சம்பந்தமா பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், கைட்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், பிபிடி, அதே மாதிரி பிடிஎஃப், ஃபார்ம்ஸ் இது எல்லாமே நம்ம இந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கோம் ஏற்கனவே. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.